ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை வச்சு எப்படி அதாவது ஒன் பாட் ரைஸ் மாதிரி பிரிஞ்சி மாதிரி தாளிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகா நீல வாக்கில் அரிஞ்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக. அந்த 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு வெந்தயக்கீரை. இது நான் வீட்லேயே போட்டு எடுத்தது, வெந்தய விதை போட்டு வளர வச்சு எடுத்தது. இது ஒரு கட்டு இருக்கும். ஒரு கட்டு வெந்தயக்கீரை அலம்பி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி. இப்போ நான் பாதி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த 2 தக்காளி சொன்னேன் இல்லையா, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறது, அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த தக்காளி கூடயே நம்ம வெந்தயக்கீரையும் புதினாவும் அலம்பிச்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா, புதினா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதை பாருங்க. ஆனால் இந்த வெந்தயக்கீரை போட்ட உடனே அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வதங்கும் போது வர ஸ்மெல்லு. இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் சால்ட்டுக்கு வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நான் மஞ்சள் பொடி சேர்ப்பேன் லைட்டாக, ஏன்னா கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் சேர்க்கலை. அதை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சின்னதாக வச்சுருக்கேன், அதனால் அதில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக கூட வரல, 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது நல்லா கலர் கொடுக்கும் சூப்பராக. என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, அதனால் நார்மல் சில்லி சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான். அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலே தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நீங்கள் நல்லா திக்காக கட்டியாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துரும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி தான். அதுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கரில் செய்யறதா இருந்தால் 1.5 கிளாஸ், ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அதில் சேர்த்துருவோம். அந்த கிரேவியில் ஊற்றிடலாம். அந்த கிரேவியில் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது அரிசிக்கும் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ரைஸ்க்கு தண்ணி அளவு மாறும், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இது கொதி வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துடலாம். அதுக்குள்ளே அரிசி கழுவி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸு சேர்த்துடலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.